ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தா, பச்சை பயிறு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான ஒரு லட்டு தான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கெலாம் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பச்சை பயிறு லட்டை நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு லட்டு பண்ணுறதுக்காக இப்போ நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பச்சை பயிறு எடுக்கீங்களோ அதே கப்பாலேயே வெல்லம் அளந்துக்கோங்க. நான் இப்போ மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை பயிரில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கலாம். அது நம்ம பச்சை பயிரில் மேலே எப்படியும் சின்ன சின்ன டஸ்ட் இருக்கும். அதனால் இதை நம்ம கழுகிட்டு அப்புறமா நம்ம செய்யலாம். கழுகி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கழுகி வச்சுருந்த அந்த பச்சை பயிரை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம கழுவி எடுத்துருக்கிறதுனால அதில் லைட்டாக அந்த ஈரம் இருக்கும். அதனால் அந்த ஈரம் எல்லாம் போயிட்டு இது வறுபட்டு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்ல பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நல்லா வறுபட்டு கலர் மாறி இருக்குது. நம்ம பயிர் எடுத்து வாயில் போட்டோன்னா நல்லா கடுக்குன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம ஃபுல்லாக ஆற விட்டுடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எந்த கப்பில் பச்சை பயிறு எடுத்திருந்தோமோ அதே கப்பால் இந்த மாதிரி நல்ல துருவின வெல்லத்தை 3/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தோட 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோடவே நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நான் இதை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பவுடர் பண்ண இந்த ஏலக்காவை நம்ம இந்த வெல்லத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அந்த வெள்ளை தண்ணியுமே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆற வச்சுருந்த சிறுபயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் நான் கொஞ்சம் முந்திரி அப்புறம் கொஞ்சம் பாதாமை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முந்திரியும் பாதாமும் நம்ம இந்த நெய்யோடு சேர்த்துட்டு இது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த சிறுபயிர் மாவை எடுத்து இதோட சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெல்லத்தை இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேமை நீங்கள் மீடியமாக வச்சிடுங்க. மீடியமாக வச்சுட்டு இதை நம்ம நல்லா அந்த வெள்ளை தண்ணியோட கலந்து விடலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது டக்குன்னு கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால கைவிடாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு நல்லா சுருண்டு கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாவு நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இந்த டைமில் நம்ம இதிலிருந்து
கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு வந்து நல்ல சூப்பராக பிடிக்க வருது பாருங்க. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம இதே மாதிரி லட்டு ரெடி பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுலையுமே லட்டு செஞ்சு எடுத்துட்டோம். நான் வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 லட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பச்சை பயிரில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த லட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்றப்ப வந்து நம்ம போட்டிருந்த அந்த பாதாம் வந்து உள்ளே அங்கங்கே கடிப்படுறப்ப டேஸ்ட் வந்து இன்னுமுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான இந்த பச்சைப்பயிறு லட்டை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.